QS உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த 52 உயர்கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் 31 அரசு அல்லது பொதுத்துறை கல்வி நிறுவனங்கள் ஆகும். லண்டனில் உள்ள QS நிறுவனத்தின் 2027ஆம் ஆண்டிற்கான தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தரவரிசையில் இந்தியாவில் உள்ள பல்வேறு IIT நிறுவனங்கள் முதல் 500 இடங்களுக்குள் வந்துள்ளன. அதே நேரம் இந்தியாவில் உள்ள அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களும் சிறப்பாக பங்களித்துள்ளன. IIT டெல்லி கடந்த ஆண்டு பட்டியலை விட 5 இடங்கள் முன்னேறி உலக அளவில் 118வது இடத்தையும் இந்திய அளவில் முதல் இடத்தையும் பிடித்துள்ளன. IIT பாம்பே உலகளவில் 134வது இடத்தை பெற்று இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. IIT சென்னை கடந்த ஆண்டை விட 10 இடங்கள் முன்னேறி உலகளவில் 170வது இடத்தை பிடித்துள்ளது. IIT கரக்பூர் 205வது இடத்தை பெற்றுள்ளது. பெங்களூருவில் உள்ள IISc எனப்படும் இந்திய அறிவியல் நிறுவனம் 221ஆம் இடத்தை பெற்றுள்ளது. டெல்லி பல்கலைக்கழகம் 322ஆம் இடத்தை பெற்றுள்ளது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 555வது இடத்திலும் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா 686வது இடத்திலும் முத்திரை பதித்துள்ளன. இந்த உலகளாவிய தரவரிசையில் தமிழக அரசு பல்கலைக்கழகங்களில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஒட்டுமொத்த தரவரிசையில் 470வது இடத்தை பெற்றுள்ளது. பேராசிரியர்களின் ஆராய்ச்சி பங்களிப்பு என்ற தனி பிரிவில் உலகளவில் அண்ணா பல்கலைக்கழகம் 69வது இடத்தையும், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் நேரடியாக உலகளவில் 75வது இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளன. கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் முதன்முறையாக QS தரவரிசையில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மும்பை பல்கலைக்கழகம், கல்கத்தா பல்கலைக்கழகம், புனே சாவித்ரிபாய் புலே பல்கலைக்கழகம், அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம், ஹைதராபாத் பல்கலைக்கழகம், பஞ்சாப் பல்கலைக்கழகம் என பல மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் QS தரவரிசையில் முதல் 1000 இடங்களுக்குள் வந்துள்ளன.